ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாத்துக்கும் பிடிச்ச பீச்சில் கிடைக்கக்கூடிய குடமிளகா, அதுவும் நீட்ட குடமிளகா பஜ்ஜி தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு சக்தி பஜ்ஜி போண்டா பவுடர் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவு நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாற்றிட்டு இந்த மாதிரிங்க ஒரு 6 குடமிளகா நீட்ட குடமிளகா எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி சென்டராக கட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் வந்து சாந்து உள்ளே இறங்கும், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயை வானலில் சூடு பண்ணியாச்சு. நல்லா அந்த குடமிளகாவை ஒரு 10 நிமிஷம் ஊறின மாவு அப்படியே இதை டிப் பண்ணி பாருங்கள், எல்லா பக்கமுமே அந்த சாந்து அப்ளை ஆகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த வானலில் என்ன சூடாக இருக்குது பார்த்தீங்களா, போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸோட கம்மி தாங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். டக்குன்னு இந்த மாதிரி திருப்பி விட்றாதீங்க, மாவெல்லாம் அந்த மாதிரி கொலன்னு ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து லைட்டாக திருப்பி விட்டு எடுங்க. சூப்பராக அந்த மாதிரி பீச் ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய குடமிளகா, அதுவும் நீட்ட குடமிளகா பஜ்ஜி ரெடிங்க. இந்த மாதிரி சாஸோடு வச்சு கொடுங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை பற்றி விடுங்க. தேங்க்யூ.